இருமொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள். சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே வணக்கம். மக்களே நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இங்கே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினராகிய தாங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் வளர வேண்டுமென்றால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சரை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசினை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியுள்ளார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு மாற்றம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் தன்னந்தனியாக பல தடைக்கற்களை உடைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சு பூச்சிகளை அழித்திடும் முறை என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, மகத்தான மாபெரும் விசில் புரட்சியை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களும் 1977ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த வரிசையில் 2026ஆம் ஆண்டு மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியாக ஏற்படுத்தி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாநில உரிமை, பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு, சமூக நீதி, சம வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், திருநர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகியோரின் நலன், கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம், உரிய பிரதிநிதித்துவம் என அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை இயற்றும் அரசாக, திட்டங்களை தீட்டும் அரசாக, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசாக இந்த அரசு விளங்கும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக திகழும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து தந்த கொள்கைகளை கட்டிக்காத்து பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில் ஜனநாயகத்தின் மேன்மையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் புதுதில்லியில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகளான வான்வழி அமைப்பு மையத்தை CABS கேப்ஸ் ஓசூரின் அருகில் நிறுவவும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வதை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவரது படகுகளையும் உடனே விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை அளித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஒன்றிய அரசிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு,
தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவுதல் மற்றும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்குதல் குறித்து கோரினார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற மீண்டும் ஒருமுறை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவதோடு இன்று விடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும். மேலும் தமிழ்நாட்டிற்குரிய நியாயமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசிடமிருந்து பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கும் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெரும் முனைப்புடன் இந்த அரசு செயல்படும். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் உறுதியளித்தபடி கடந்த கால அரசின் தவறான நிதி நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை நிலையை வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடனின் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்தது. 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. இது தற்போது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 28.3% உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது. 2024-25 நிதியாண்டில் 48,840 கோடி ரூபாயாக இருந்த மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் 78,324 கோடி ரூபாயாக ஒரே ஆண்டில் உயர்ந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 2.2% உள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் கிட்டத்தட்ட 23% வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. வருவாய் இழப்புகள் மற்றும் வரி வசூல் துறைகளில் நிலவும் திட்டமிட்ட ஊழல் காரணமாக 2021-22 நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 5.93% இருந்த வரி வருவாய் 2025-26 நிதியாண்டில் 5.45% குறைந்துள்ளது. அரசுக்கு நியாயமாக செர வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை தடமாறி சென்ற வருவாயை அரசின் கணக்குக்கு கொண்டு வரும் பொருட்டு மதுபான உற்பத்தியாளருக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை பிரிவிலேஜ் ஃபீ இந்த அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசின் கருவூல கணக்கில் வரவு வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்க office, the government போதைப் பொருள் கலாச்சாரம் வேறியுள்ளது. office, படிந்துள்ள வண்டல் justice lies in every community